ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. அவர் வாழ்த்து சொன்னதுக்கு நான் நன்றி தெரிவித்தேன். அவர் மூகா புத்து அவர்கள் தவறிய போது நான் சுற்றுப்பயணத்தில் இருந்ததுனால உடனே நான் வர முடியலை. அது துக்கம் கேட்டுட்டு அவருக்கு எப்படி ஆச்சுங்கும் போது அவர் டெய்லி வாக்கிங் போய்கிட்டு இருக்கும்போது லேசாக முதல் நாள் தள்ளுற மாதிரி இருந்தது. அதுக்கு மறுநாளும் போனேன், மூணாம் நாளும் போனேன். பிறகு பல்ஸ் பார்த்தா 40க்கு வந்துருச்சு. ரொம்ப இது உடனடியாக ஹாஸ்பிட்டல் போய் சேர்க்கணும்னு சொல்லி அப்புறம் உடனே சேர்த்தாங்க. பிறகு உடனே டாக்டர் தனியாசம் வந்தார். அங்குள்ள டாக்டர்கள் செங்கோட்டுவேலு எல்லாம் இருந்து பார்த்து செய்ய வேண்டிய வைத்தியத்தை செய்துட்டாங்க. அது என்கிட்ட பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க, முதலமைச்சர் எப்பொழுது தன் பணிகளை தொடர்வார்னு என்கிட்ட ப்ரெஸ்ஸில் கேட்டாங்க. நான் சொன்னேன், ஏற்கனவே மருத்துவமனையில் இருந்தவாறே அரசு பணிகளைத்தானே அவர் கவனித்து கொண்டிருக்கிறார், ஓய்வு எடுப்பதாகவே தெரியவில்லையே அப்படின்னு ஏற்கனவே சொன்னேன். நீங்களும் அதுக்கு பிறகு நாள் தவறாமல் செக்ரட்டேரியட் போகிறது, கோட்டைக்கு போகிறது, இப்போயும் சுற்றுப்பயணம் வச்சுருக்கிறார். அடுத்து 3 நாளில் போகிறார், தூத்துக்குடிக்கு போகிறாரு, அதையெல்லாம் சொன்னார். அது பிறகு அவங்க முப்பெரும் விழாவை எப்போ நடத்த போகிறாங்கன்னு கேட்டோம். செப்டம்பர் 17 கரூரில் நடத்துகிறதா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், நாங்கள் 15 செப்டம்பர் 15 பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழா 117வது விழாவை திருச்சியில் வச்சுருக்கிறோம். அதனால் நீங்கள் 17 அங்கே பெரியார் பிறந்த அன்னைக்கு அங்கே வைக்கிறதுனால ஒரு நாள் இடையில கேப் இருக்குது, எங்களுக்கும் கொஞ்சம் வசதியாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதன் பிறகு அந்த கவின் கொலை வழக்கில் அந்த குற்றவாளியையும் கைது செய்து அவருடைய தந்தையாரையும் கைது செய்து தீவிரமான காவல்துறை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதை நான் சுட்டிக்காட்டிய போது உடனடியாக அந்த செய்தி வந்தவுடன் உடனடியாக செய்துவிட்டோம். கவின் உடலை பெற மறுத்த அந்த பெற்றோர்களிடத்தில் கனிமொழியும் அதை போல் அங்குள்ள அமைச்சர்களும் உடனிருந்து நேற்று மாலை வரை பேசி பெற்றோர்கள் உடலை அவருடைய சடலத்தை பெற்றுக்கொள்ள முடிவு எடுத்து அது முடிஞ்ச பிறகுதான் சகோதரி கனிமொழி இங்கே வருவாங்க அப்படிங்கிறதையும் சொன்னார். பொதுவாக ப்ரெஸ்ஸில் நான் சொல்கிறது, இந்த ஆணவ கொலைகள் என்பது நிறைய நடக்கிறது. காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்து கைது செய்து என்னதான் செய்தாலும் கூட இன்னும் அது குறித்து கொஞ்சம் கடுமையான சட்டங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்ற கருத்து பரவலாகவே இருக்கிறது. ஆகவே உங்களுடைய அரசும் அதை பரிசீலனை செய்யும் என்று நான் கருதுகிறேன் சொன்னேன். அதன் பிறகு இப்பொழுது எல்லா இடங்களிலும் ஒரு பெயர் ஆர்வத்தோடு உங்களுக்கு லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு வருகிறார்கள் உங்கள் சுற்றுப்பயணத்தில். மற்றவர்களின் சுற்றுப்பயணத்தை விட உங்கள் சுற்றுப்பயணத்தில் அலைகடல் போல மக்கள் வருவதும் அவர்கள் ஆதரவை காட்டுவதும் திராவிட முன்னேற்றக் கழக அரசுக்கு தமிழகத்தினுடைய மக்கள், வாக்காளர் பெருமக்கள் முழு ஆதரவையும் தருகிறார்கள் என்பதை இது நிரூபிக்கின்றது. ஆகவே ஒரு மகத்தான வெற்றியை எதிர்நோக்கித்தான் சட்டமன்ற தேர்தலை நாம் சந்திப்போம். அது உங்கள் தலைமையிலான கூட்டணி, நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு சகோதரர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசு, திராவிட மாடல் அரசு மிக பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று, அறுதி பெரும்பான்மை பெற்று, அப்சல்யூட் மெஜாரிட்டி ஆன் இட்ஸ் ஓன், திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு மட்டுமே அறுதி பெரும்பான்மை கிடைக்கக்கூடிய விதத்தில் தான் வரப்போகிற சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் இருக்கும் என்று என்னுடைய கருத்தை பத்திரிகையாளர்களிடத்திலே நான் பதிவு செய்கிறேன். ஆகவே அங்கே கூட்டணி அரசு என்ற பேச்சுக்கே அதிலே இடமில்லாமல் போய்விடுகிறது. இங்கே அதனால்தான் தொடக்கத்திலிருந்து நான் சொல்லி வருகிறேன், தனி அரசு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தனி அரசு தான் அமையும், கூட்டணி அரசு அல்ல. அவர்கள் முழு பெரும்பான்மையை பெறுவார்கள் என்பதை நான் கடந்த சில நாட்களாகவே பத்திரிகையாளர்கள் சந்திப்பிலே சொல்லி வருகிறேன். எங்களை பொறுத்தமட்டில்
நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியும் ஆர்எஸ்எஸும் இந்துத்துவா சக்திகளும் இந்த தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணாவின் பூமியில் கால் பதிக்க கோடானு கோடி பணத்தையும் செலவழித்து எப்படியாவது அதிமுகவோடு ஒரு உடன்பாடு வைத்துக் கொண்டார்கள். அவர்கள் இங்கே நுழைய உட்படுகிறார்கள். அதை தடுக்க வேண்டியது திராவிட இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரின் கடமை என்று கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலமாகவே நான் சொல்லி வருகிறேன். அந்த அடிப்படையில் தான் கடந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உடன்பாடு வைத்துக் கொண்டதற்கு அடிப்படை காரணமே இந்துத்துவா சக்திகளும் பிஜேபியும் தமிழ்நாட்டிலே நுழைய விடமாட்டோம், தகர்ப்போம், தவிடுபடி ஆக்குவோம் என்றெல்லாம் சொல்லித்தான் நான் எங்கள் இயக்கத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நடந்து முடிந்த தேர்தலில் உடன்பாடு வைத்துக் கொண்டோம். அதே நிலைப்பாடுதான் இன்றும் தொடர்கிறது, நாளையும் தொடரும். ஆனால் 1-2 ஏடுகளில் இன்று காலையில் கூட அபவாதங்களை, அப்பட்டமான பொய்களை மனம் கூசாமல், மனச்சாட்சி இல்லாமல் நேற்று தேமுதிக வந்து பார்த்தவுடன் மதிமுக வெளியேறும், அவர்கள் பிஜேபியோடு அதிமுகவோடு பேச்சை ஆரம்பித்து விட்டார்கள் என்று ஏதோ அவர்கள் பக்கத்திலே இருந்து லைட் பிடித்ததை போல, பக்கத்திலே இருந்து கேட்டதை போல, ஏன் இப்படி அபாண்டமான செய்திகளை ஒரு அரசியல் இயக்கத்தை குறிவைத்து தாக்குவதே உங்கள் மூல நோக்கமாக வைத்திருக்கிறீர்களே, என்ன கேடு உங்களுக்கு செய்தோம்? நான் தொடர்ந்து எல்லா கூட்டங்களிலும் பாரதிய ஜனதா கட்சியையும் இந்துத்துவா சக்திகளையும் மிக கடுமையாக தமிழ்நாட்டில் எவரும் விமர்சிக்காத அளவுக்கு நான் விமர்சித்து வருகிறேன். அதற்கான காரணங்களை சொல்லி வருகிறேன். ஆகவே அந்த நிலைப்பாட்டில் என்றைக்கும் மாறுதல் வராது. எந்த சூழ்நிலையிலும், எந்த காரணத்தை கொண்டும் இந்துத்துவா சக்திகளோடோ ஆர்எஸ்எஸ் பின்னணியில் இயங்குகின்ற பாரதிய ஜனதா கட்சியோடோ மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இம்மி அளவும் உடன்பாடோ தொடர்போ வைத்துக் கொள்ளாது என்பதை என்னுடைய அன்பு சகோதரர்களாகிய தொலைக்காட்சி ஊடக நண்பர்களும் பத்திரிகை நிருபர்களும் இணைந்திருக்கக்கூடிய இந்த இடத்தில் முதலமைச்சர் அவர்கள் இல்லத்துக்கு செல்லுகிற வழியில் நான் உறுதியாக பதிவு செய்கிறேன். இது ஏடுகளும் தொலைக்காட்சியும் வெளியிட்டாலும் கூட மீண்டும் மீண்டும் இந்த பொய் செய்திகளே சொல்வதை வழக்கமாக கொண்டிருப்பது பத்திரிகை தர்மத்துக்கு அழகா, அது நியாயம்தானா என்பதை அந்த ஏடுகளின் மனச்சாட்சிக்கே நான் விட்டு விடுகிறேன். நேற்று ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சர் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறி இருக்காரு, முதலமைச்சரையும் சந்திச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அவரு உடல்நலம் விசாரிக்க வந்திருக்கிறாரு, பார்த்திருக்கிறார், அவ்வளவுதான். அதற்கு மேலே அதற்கு எந்த அரசியல் முக்கியத்துவம் நான் கொடுக்க விரும்புகிறேன். என்ன வேணா நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் நினைக்கல, அவர் சொல்வாரு. அதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி நான் நினைக்கல. தேசிய ஜனநாயக கூட்டணியில் வெளியேறி இருக்கிறது எப்படி பார்க்குறீங்க? அது என்னங்க, அவங்க இருக்க முடியாம அப்பாயின்மெண்டே கொடுக்காம சந்திக்கவே விடாம பண்ணும்போது அவருக்கு வேறு வழி இல்லை. அங்கிருந்து வெளியே அவர்களை அனுப்பப்படுகின்ற ஒரு சூழலை அவர்கள் உருவாக்கியதுனாலே அவர்கள் வெளியே வந்து விட்டார். கவின் விவகாரத்தில் தாய் தந்தை மீது நடவடிக்கை எடுக்கணும், அது எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு தரப்பு வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது தந்தையை கைது பண்ணியாச்சுங்க, தாயாரையும் கைது பண்ணணும்னு ஒரு கோரிக்கை வந்திருக்கு. காவல்துறை அதை பரிசீலிச்சுக்கிட்டு இருக்கு. சரியான நடவடிக்கை தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த பிரச்சனையிலே விரைந்து உடனடியாக செயல்பட்டு நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து.